வணக்கம். ஏற்கனவே அதிமுக தென் மாவட்டங்கள்ல பலத்த அடி வாங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள், இவங்களுடைய பிரிவினால அதிமுக தென் மாவட்டங்கள்ல பயங்கரமா அடி வாங்கிருச்சு. குறிப்பா அதிமுகவுக்கு பலத்த வாக்கு வங்கி அப்படின்றது தென் மாவட்டம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை என்ன பண்ணாங்க, கட்டமைச்சாங்க. ஸோ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து இங்க அதாவது வாக்கு வங்கி, அதிமுகவுடைய வாக்கு வங்கி, பெரும்பாலான வாக்கு வங்கி அப்படின்றது தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்தது. தென் மாவட்டங்கள்ல பிசிறு தட்டாம என்ன பண்ணுவாங்க, சொல்லி அடிப்பாங்க அதிமுக. அந்த அளவுக்கு வாக்கு வங்கி அவ்வளவு கட்டமைச்சு வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு இங்க வாக்கு வங்கி அப்படின்றது எந்த அளவுக்கு செதறிச்சு அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்ததுல இருந்து தென் மாவட்டங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டதை இங்க நம்ம பார்க்கிறோம். சும்மா பேருக்குன்னு தென் மாவட்டங்கள் என்ன பண்ணாங்க, கட்டமைச்சிருந்தாங்க. இதனால கூடவே சசிகலா அவர்களை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகி வந்தாலும், அதிமுகவை தாம் பக்கம் இழுத்து கொண்டாலும், ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ஆளுமை இருந்து இந்த முக்குலத்தோர் வாக்கு அப்படின்றது அவங்களுக்கு இருந்தது, ஸ்டாண்டர்டா இருந்தது. ஸோ ஓபிஎஸ் அண்ணன் கூட இருக்கும்போது தென் மாவட்டங்களில் இந்த வாக்கு வங்கி அப்படின்றது நம்மளுக்கு பெரும்பாலும் வந்துடும் அப்படின்ற ஒரு என்ன சொன்னாரு, ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்தில் என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. ஆனா இங்க சசிகலா விலகி போனாங்க, டிடிவி தினகரன் விலகி போனாங்க. அப்ப கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாருப்பா, நம்மளுக்கு என்னப்பா கவலை அப்படின்ற ஒரு அசால்ட்டில் தான் என்ன பண்ணாரு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இங்க சண்டைகள் வரும் பொழுது விலகி போனதுல இருந்து மொத்தமா போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்கப்பட்டது. ஏன்னா சசிகலா ஒரு பக்கம் போயிட்டாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் போயிட்டாரு. இவரு பாமக உள்ள இருக்குது அப்படின்றதுக்காகவே 2021 சட்டமன்ற தேர்தலையே 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதிலேயே பல முக்குலத்தோர் சமுதாயத்தினர் என்ன பண்ணாங்கன்னா போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. நம்ம சமுதாயத்தை வஞ்சிக்க செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. சோ அப்பவே பல கட்டமைப்புகள் செதஞ்சு போயிருச்சு தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். குறிப்பா மதுரை மாவட்டத்துல அதிமுகவுக்குன்னு வாக்கு வங்கிகள் அப்படியே இருந்தது. மதுரை தெற்கா இருக்கட்டும், வடக்கா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் இருக்கட்டும், இந்த மாதிரி தொகுதிகள்ல சொல்லி அடிச்சுட்டே வந்திருந்தாங்க அதிமுக அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பா மதுரை மாவட்டத்துல திருமங்கலம் தொகுதியா இருக்கட்டும், மதுரை மத்தி, மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி தொகுதிகள்லாம் அதிமுக என்ன பண்ணாங்க, செல்வாக்கு இழக்காம இருந்திருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, இவங்க போன்றவர்கள் என்ன பண்ண சட்டமன்றத்துக்குள்ள அவங்க அடி எடுத்து வந்துட்டே இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அவங்க பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இது மாதிரி தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியா என்ன பண்ணாங்க, அடி வாங்கிட்டே வந்தாங்க அதிமுக. சோ இதை எப்படிப்பா கட்டமைக்கிறதுக்கு அப்படின்னும் பொழுது செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இவங்க 2 பேரையும் பக்கத்தில் படைத்தளபதிகளா உட்கார வச்சிருந்தாரு. எக்காரணத்து கொண்டு மதுரையை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா தென் மாவட்டங்கள் அப்படின்னும் பொழுது மதுரை எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் அப்படின்றது தான் அரசியல் வட்டாரத்தையும் என்ன பண்ணுச்சு. நீங்க ஒரு காலத்துல திமுகவுல நம்ம மூக்க அழகிரி இருக்கும்போது தென்மண்டல அமைப்பாளர் அப்படின்னு நியமிச்சு தென்மண்டலத்தை அப்படியே என்ன பண்ணாரு தான் பக்கம் அதிமுக கொண்டு, முக்கியமா மதுரையை அப்படியே தன்னுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணாரு மூக்க அழகிரி கொண்டு வந்தார் திமுக பக்கம். அதுக்கப்புறம் திமுகவுல அழகிரியுடைய விலகல் இங்க அப்படியே சரிவை கண்டது. அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலா மதுரை நம்ம எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக பக்கம் போயிருச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த தேர்தல் பயங்கரமான ஒரு அடி கொடுத்தது அதிமுகவுக்கு. சோ இன்னைக்கு அதிமுகவுல பல பேர் விலகி தாவேக்காவுல இணையிற இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் தென் மாவட்டங்கள் அமைப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து இன்னமும் அது அதாவது பாதி உடைஞ்சாலும் பாதி சிதையாம இருந்தது. மதுரை மாவட்டத்துல குறிப்பா இது கண்டிப்பா அதிமுக தான்ப்பா அப்படின்ற விஷயத்துல இருந்து திருப்பரங்குன்றம் தொகுதியா இருக்கட்டும், மதுரை மத்தி, மதுரை தெற்கு, அப்புறம் மதுரை வடக்கு, அப்புறம் திருமங்கலம் தொகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு கூட நம்ம இங்க பேசப்பட்டிருந்தது. ஆனா இந்த தேர்தல் பெரும் சரிவை இங்க சந்திச்சது. இதனால அதிமுக அங்க திரும்பவும் எழும்பி நிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. சமீபத்துல கூட சி விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்பி உதயகுமார் அவர்கள் விமர்சிச்சாரு. அப்ப என்ன சொன்னா, மதுரையில இதுக்கப்புறம் அதிமுக அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, சேலஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சவால் விட்டதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் இங்க எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மொத்தத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு கீழே 3ஆம் கட்ட தலைவர்கள், 4ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா, இவங்க எல்லாருமே இன்னைக்கு அதிமுகவிலிருந்து விலகி
தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. குறிப்பா செல்லூர் ராஜுடைய போர் படை தளபதிகளா இருந்த பல பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் உங்க கூட இருந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நாங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நாங்க பாக்குறோம். ஏன்னா நீங்க அதிமுகவுல பல முன்னாள் அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, தாவேக்கா கேட் வாசல்ல சனிக்கிழமைனா பனையூர் அப்படியே அதகலமா ஆகுது. ஏன்னா பனையூர் சனிக்கிழமைனா இந்த கட்சி இணைப்பு விழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. சோ இதனால பல பேர் என்ன பண்றாங்க, கேட்ல முஞ்சி அடிச்சு போனது. நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு நம்மளுக்கு இதுவா இருக்குது. அவ்வளவு பேரை வந்து என்ன பண்றாங்க, உங்க கட்சிக்கு வந்து என்ன பண்றாங்க, இணையறது வராங்க. எப்படி தரக்குறைவா நடத்துறாங்க, சட்டையை பூச்சி இழுக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. அப்படியே காவல்துறையினர் வந்து அந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை வந்து உங்க கட்சிக்கு வந்து இணையிறது தான் தப்பா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருக்குன்னா, உங்க கட்சிக்கு வந்து சேர்றதுக்கு வராங்க சார். மாற்று கட்சியிலேருந்து பெரிய பெரிய தலைகள் வராங்க. அவங்கள எப்படி நீங்க வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க இந்த கட்சியில போய் சேருறதுனால ஆனா ஒண்ணு இவங்களுக்கெல்லாம் வேணும். இந்த கட்சியில போய் சேர்றாங்கல்ல, இது மாதிரி தான் சிக்கி சின்னாபின்னமா ஆகணும் அப்படின்னு கூட பல பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அதிமுகவுல இருந்த வரைக்கும் நீங்க தலைகள். இன்னைக்கு அங்க போயிட்டு என்ன பண்றீங்க, வாளா இருக்கிறீங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதனால இன்னைக்கு மதுரை மாவட்டமே மொத்தமா என்ன பண்றாங்க, அலேக்கா தாவேக்கா வாரி சாப்பிட போறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதற்காக பொறுப்பு அமைச்சரா சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, தாவேக்கா நியமிச்சிருக்காங்க. இவரு மதுரை மாவட்டத்துல கட்டமைப்பை என்ன பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். அதுவும் இல்லாம ஏதோ ஒரு குழுக்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம். அடுத்த தேர்தலில் நம்ம கன்ஃபார்மா வின் பண்ணுவோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் ரொம்ப சுதாரிச்சுட்டாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது எந்த அளவுக்கு தவறுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் இன்னைக்கு சுதாரிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதனால மக்கள் வந்து பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பலையில இருக்கிறாங்க. சோ அதனால இந்த தொகுதிகளை கட்டமைப்புகள் நம்ம கட்டமைச்சோம். அடுத்து உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வருது. உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வரும்போது அதுல நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இப்படின்னு வார்டு கவுன்சிலர் இப்படின்னு எல்லாரையுமே ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, சோ இதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா மதுரை மாவட்டம் முழுக்க அப்படியே என்ன பண்ணுது, தாவேக்கா பக்கம் போகுது. நீங்க அமைச்சரா முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கலாம், நீங்க அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்திருக்கலாம். ஆனா மாவட்டத்துக்குள்ள உங்க கீழே கிரவுண்ட் லெவல்ல நீங்க கட்டமைக்கலனா, நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீங்க 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்த பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற ஒரு செய்தி தான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜ் அவர்கள் கூட இருந்த பல பேர் என்ன பண்றாங்க, விலகி போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கள் அடிப்பட்டது. செல்லூர் ராஜ் அவர்கள் அதிரடியா தாவேக்கால போய் இணைய போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் அடிபட்டுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு கூட பல பேர் பேசினாங்க. சி.வி. சண்முகலாம் போறாரு, சி விஜயபாஸ்கர் போறாரு, மத்த எம்எல்ஏக்கெல்லாம் விலகி போறாங்க, நீங்க எப்போ போறீங்க அப்படின்னு கூட அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்க ஆதரவாளர்கள் இந்த செய்திகள்லாம் வரும்போது பரவாயில்ல நம்ம அண்ணன் போயிடுவாரு, அவர் போனாருன்னா நம்ம பின்னாடியே போயிட்டு அப்படி எப்படி நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சில கனவு கோட்டைகள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதிரடியா செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு, நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில வந்தவன், என்னைக்குமே அதிமுக விட்டு விலகி போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பதில் சொன்னாரு. இதனால அவர் கூட இருந்த அதிருப்தியாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அண்ணே போதனே நீங்க அதிமுகவில் இருங்க, நாங்க விலகி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு கூட நம்பிக்கையா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. சோ மதுரை மாவட்டத்துல இந்த கட்டமைப்பு தாவேக்கா அப்படின்ற கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்கிறதுக்கு சி.டி. நிர்மல்குமார் அவர்களும் என்ன பண்றாரு, ஆள் பிடிக்கிற வேலையில இறங்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லணும். சோ கூடிய விரைவில் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்குள்ளாகவே தாவேக்கா கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் கொடுத்ததுனால இங்க சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் தீயா வேலை செய்யறாரு குமாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் என்ன பண்றாரு, தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆக மொத்த அதிமுகவினுடைய சாம்ராஜ்யம் மதுரையில அழிய தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்ல அதிமுக சாம்ராஜ்யம் இங்க அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா விலகி போயிட்டாங்க, ஒரு பக்கம் டிடி விதினர் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிட்டாரு. சோ தென் மாவட்டங்கள்ல அப்படின்ற கட்டமைப்பு இன்னும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையும் கட்டமைச்சு கொடுத்துட்டு உங்க கையில கொடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் சரிச்சு விட்டீங்க. இப்ப நீங்க திரும்ப என்ன பண்ணணும், கட்டமைக்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. மதுரை மாவட்டம் அதுலயும் இவங்களுடைய சாம்ராஜ்யம் ரொம்ப கை ஓங்கி இருந்தது. இன்னைக்கு தாவேக்கா அப்படின்ற அவங்க வந்ததுனால அதிமுகவுடைய சாம்ராஜ்யம் மதுரையில அழிய தொடங்கிருச்சு. சோ இதுதான் ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இதை பத்தி கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.